2026ஆம் ஆண்டிற்கான தரமாறிற்கான பெற்றோர்கள் இணைந்து இந்த எதிர்ப்பினை முன்னெடுத்தனர். எங்கள் பிள்ளைகளுக்கு புதியதொரு கல்வி மறுசீரமைப்பு வந்துவிட்டது. எங்களுக்கு சில புத்தகங்கள் கிடைத்துள்ளன. ஆனால் சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளால் அந்த விடயங்கள் இப்போது இல்லாமல் போய்விட்டன. இலங்கையில் கிட்டத்தட்ட 3 லட்சம் பிள்ளைகள் உள்ளனர். ஆகவே இந்த முறைமை பிள்ளைகளுக்கு இல்லாமல் போனால் வெறும் சான்றிதழ்களுடன் மாத்திரமே பிள்ளைகள் வெளியில் வருவார்கள். வெறுமனே 20 வருடங்கள் கற்றார்கள் என்ற விடயமே இங்கே காணப்படும். எங்கள் பிள்ளைகளுக்காக நீதி கேட்கிறோம். ஏதேனும் குறைபாடுகள் காணப்பட்டால் அதற்கு காரணம் இருந்தால் தயவு செய்து இதனை மீண்டும் நடைமுறைப்படுத்துங்கள். எங்கள் பிள்ளைகளின் மனங்களில் இருந்த எதிர்பார்ப்புகள் அளிக்கப்படுவது பெற்றோராகிய எங்களுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. சுமார் 1 மணித்தியாலமாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பெற்றோர்கள் முன்மொழியப்பட்ட தரமாறு மொழிகளை நடைமுறைப்படுத்துமாறு கோரும் பெற்றோரின் கையொப்பங்கள் சேகரித்துக் கொண்டு ஜனாதிபதி செயலகத்துக்கு கையளிப்பதற்காக புறப்பட்டனர். புதிய கல்வி மறுசீரமைப்புகளை உடனடியாக முன்னெடுக்க கோரி மல்வானையில் மற்றொரு போராட்டம் நடைபெற்றது. கல்வி மறுசீரமைப்பினை முன்னெடுக்க கோரி குருநாகல் நகரிலும் பெற்றோர்கள் சிலர் சாத்வீக போராட்டத்தினை இன்று முன்னெடுத்தனர். குருநாகல் நகரத்தில் உள்ள பாடசாலைகளின் பிள்ளைகளின் பெற்றோர்களும் குருநாகலை அண்மித்துள்ள பெற்றோர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர்.